ஃபேக்ட் செக் தமிழ்நாடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாம்பியன்ஸ் கோப்பை 2025 வந்து ஹைபிரிட் மாடலில் நடக்குது. அதாவது இந்தியா பங்கேற்கும் போட்டி எல்லாமே ஒரே மைதானத்தில் நடக்குது. மற்ற அணிகள் பங்கேற்கும் போட்டி எல்லாமே பாகிஸ்தானில் வெவ்வேறு நகரங்களில் கராச்சி, லாகூர் இங்கெல்லாம் நடக்குது. இந்த நிலையில தான் வந்து ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்தியாவுக்கு மட்டும் ஒரே கிரவுண்டு, மற்ற வீரர்களாக அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி குறைகள் சொல்லப்பட்டு வருது. அதுக்கு அஸ்வின் வந்து கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த சூழல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு தொடரில் வந்து வீரர்கள் எப்படி செயல்படுறாங்கங்கிற பொறுத்து தான் அந்த சாம்பியன்கிற அந்தஸ்து கிடைக்கும், சும்மா காரணம் சொல்றதுனால கிடையாது. அது மட்டும் இல்லை, 2009 சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தென்னாப்பிரிக்க அணி வந்து அவங்க விளையாண்ட எல்லா போட்டியும் ஒரே மைதானத்தில் தான் விளையாண்டாங்க. ஆனால் அவங்க வந்து முதல் சுற்றிலே வெளியேறிட்டாங்க, அரையிறுதிக்கு கூட செல்லலை. எனவே வந்து நீங்கள் சிறப்பாக விளையாடணும். ஒரே இடத்துல விளையாடுறோமா அங்கங்கே போகிறோமாங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் சிறப்பாகவும் அர்ப்பணிப்போடும் விளையாண்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்தியாவும் இதே மாதிரி எவ்வளவோ காரணங்கள் சொல்லலாம் அவங்க தோத்துக்கிறதுக்கு, ஆனால் அந்த மாதிரி இந்திய அணி என்னைக்குமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க.